மேக் யுவர் ஓன் ஸ்லைம். எஸ், இதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸ்லைமை வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பசங்க ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நியூ இயர் அன்றைக்கி அதை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக அன்றைக்கி வந்து இந்த ஆக்டிவிட்டியை செய்ய வச்சேன். ஸோ இந்த மேக் யுவர் ஓன் ஸ்லைம் அப்படிங்கிற இந்த கிட்டில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க, உண்மையாகவே ஸ்லைம் வந்ததா, வாங்குறது ஒர்த்தா இல்லையா, இதெல்லாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். சூப்பராக ஒரு மேனுவல் கொடுத்துருந்தாங்க. சிம்பிள் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் நம்ம போடணும், எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கைடாக இந்த மேனுவல் இருந்தது. பேக்குக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸ்லைம் க்ளூ அப்படின்னு ஒரு பாட்டில் இருந்தது, ஸ்லைம் கலர் மேக்கர், ஸ்லைம் ஆக்டிவேட்டர்னு ஒரு கெமிக்கல் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வெள்ளை கலரில் மூடி போட்டு ஒரு சின்ன டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பேக்கிங் பவுடர் இருந்ததுங்க. அதுவும் அந்த பேக்குள்ளேயே இருந்தது. இந்த பேக்லேயே கொடுத்துருந்த இந்த கலர் மேக்கர் வந்து வேலை செய்யலை. அது ட்ரை ஆகலை, லிக்விடாக தான் இருந்தது. பட் ஸ்டில் அந்த நாசில் வழியாக அது வரல. சரி, கெமிக்கலை ஓட்ட போட்டு அப்படிங்கிற ரிஸ்க்லாம் நான் எடுக்காமல் வீட்டில் நான் வச்சுருந்த கிளிட்டர் பேக், அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து டெக்கரேட்டிவ் சைம்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஸோ அது ரெண்டுத்தையும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த கலரை யூஸ் பண்ணாமல் கிளிட்டரும் இந்த டெக்கரேட்டிவ் ஹார்ட்ஸும் வச்சு நாங்கள் ஸ்லைம் பண்ணோம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பவுலில் ஃபஸ்ட்டு ஸ்லைம் க்ளூவை நம்ம ஃபுல்லாக எம்டி பண்ணி அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் கிளிட்டர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் என் பசங்க வந்து அந்த கிளிட்டரிங் ஹார்ட் டெக்கரேட்டிவ் திங்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களாம் கலர் சூஸ் பண்ணி எல்லாம் எடுத்து இதெல்லாம் போட்டுக்கிட்டோம். இந்த பேக்லேயே வந்திருக்க இந்த ப்ளூ ஸ்பூனில் ஒரு ஃபுல் ஸ்பூன் அந்த பேக்கிங் சோடா போட சொல்லியிருந்தாங்க. அதுவும் பேக்லேயே இருந்தது இல்லையா, ஸோ அதுவும் எடுத்து இப்போ நம்ம போட்டாச்சு. அடுத்து மிக்சிங் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இதான் ப்ராசஸ்லேயே கடைசி ஸ்டெப்புங்க. ஸ்லைம் ஆக்டிவேட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு கெமிக்கல் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பாட்டிலை ஃபுல்லாக எம்டி பண்ணி அதில் ஃபுல் குவான்டிட்டியும் போட சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து அதை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் இதோ இந்த மாதிரி திரும்பவும் மிக்சிங் கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன், அப்படியே ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சுங்க. செமையாக இருந்தது. இதை நான் வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வாங்கி செமையாக கொஞ்சம் நேரத்துக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நியூ இயர் அன்னைக்கு ஸ்லைமை வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பிரித்து செமையாக விளையாடிட்டாங்க. நீங்கள் எங்கேயாவது இந்த ஸ்லைம் கிட்ட பார்த்தீங்கன்னா தைரியமாக உங்கள் பசங்களுக்கும் வாங்கி கொடுத்து அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மஹிஸ் பிக்ஸ் சேனல்.